இவ்வளவு கேக்குறேன், பதில் சொல்லாம இருக்க. சொல்லி தொலை, ஏன் அப்படி பண்ண? நீங்க எந்த நிலைமையில எனக்கு தாலி கட்டினீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன? நீங்க ஒரு பொண்ணை காதலிக்கிற விஷயம் எனக்கு தெரியும். ஹோட்டல்ல என் மேல ஜூஸ் கொட்டிருச்சுன்னு வாஷ் பண்றதுக்காக வந்தேன். அப்போ நீங்க காதலிக்கிற அந்த பொண்ணு கூட போன் பேசிட்டு இருந்தது நான் கேட்டேன். I love you, திவ்யா. திவ்யா, என்னை பத்தி உனக்கு தெரியாதா? நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்ச இந்த 3 வருஷத்துல உங்ககிட்ட சொல்லாம நான் ஏதாச்சும் பண்ணிருக்கேனா? இனிமே நீ என் கூட தானே இருக்க போற. நம்ம தான் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறோமே. எனக்கு அப்பவே புரிஞ்சிருச்சு நீங்க எனக்கு கணவர் இல்லைன்னு. என் வாழ்க்கைய காப்பாத்திக்க உங்க வாழ்க்கைய அழிச்சிடக்கூடாதுன்னா உங்ககிட்ட சொல்லாம நான் அங்க இருந்து கிளம்பி போயிட்டேன். அதுக்காக இப்படிதான் பண்ணுவியா? என் வாழ்க்கைய பத்தி யோசிச்சு கொஞ்சமாவது உன் வாழ்க்கைய பத்தி யோசிச்சு பாத்தியா? ஊரை விட்டு வந்து இந்த தெரியாத ஊர்ல என்ன பண்ணுவேன், எங்க தங்குவேன்? என்ன பத்தி நான் என்னைக்குமே யோசிச்சதில்ல. நான் விரும்பின ஒருத்தர் நீங்க. எந்த காரணத்தை கொண்டும் உங்க வாழ்க்கை என்னால வீணாயிடக்கூடாதுன்னு தான் உங்களை விட்டு விலகி போயிட்டேன். இனி நான் உங்க வாழ்க்கையில வரவே மாட்டேன். தனமா பேசாத. நீ என் வாழ்க்கைய அழிக்கல, அத முதல்ல புரிஞ்சுக்கோ. ஒரு வயசு பொண்ணு நீ, அத மனசுல வச்சுக்கிட்டு பேசு.